வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சட்டப்பேரவையில் இன்னைக்கு சட்டப்பேரவையில் 2 நிகழ்வுகள் நடந்தது. ஒன்று, முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அது என்னன்னா 717 மதுக்கடைகள் வந்துட்டு மூடப்படும் சொல்லிட்டு, பள்ளி கரையில் இருக்கிறதும் பேருந்து நிலையத்து கரையில் இருக்கிறதும் வழிபாட்டுத்தலங்களுக்கு கரையில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு 717 மதுக்கடைகள் 2 நாட்களில் மூடப்படும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ அந்த அறிக்கை வந்துட்டு வரவேற்கக்கூடியது. மற்றொன்று, மற்றவர்களுக்கு தெரியாதது மேபி தெரிஞ்சிருந்திருக்கலாம். சட்டசபையில் வந்துட்டு இன்னைக்கு சபாநாயகர் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் வந்துட்டு இருக்கிறவங்களை பிடித்து அழைத்து சென்று அமர வைக்கிறது ஒரு மரபுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த சட்டசபை நிகழ்வுகளெல்லாம் பார்த்ததில்லை. இப்போ முதல் முறையாக பார்க்குறோம். அது என்னென்னா, அதுக்கு ஒரு கதை சொன்னார். அந்த கதை வந்துட்டு ரியல் இன்ட்ரெஸ்டிங் தான். தெரியாது அது என்னன்னா வந்துட்டு நம்ம நாடாளுமன்றமும் வந்துட்டு இங்கிலாந்தோட நாடாளுமன்றமும் ஒரே மாதிரியாக தான் செயல்படுது. ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய நடைமுறையை தான் நம்ம வந்துட்டு பின்தொடர்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு நிகழ்வு என்னன்னா, அங்கே மன்னரும் இருப்பார் மற்றும் இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் வந்துட்டு தலைவரும் இருப்பார். மக்கள் வந்துட்டு மன்னர் எடுக்கிற முடிவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு அவர்கிட்ட போய் முடியாதுன்னு சொல்கிறதுக்காக அந்த நாடாளுமன்ற அவைத்தலைவர் தான் வந்துட்டு ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார். ஸோ அந்த ஸ்பீக்கர் தான் வந்துட்டு போய் பேச சொல்லுவாங்களாம். அப்படி போய் பேச சொல்லாரப்ப அந்த மன்னர் வந்துட்டு நான் சொன்ன சொல்லுக்கு எது சொல்லியான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவருடைய தலையை வந்துட்டு வெட்ட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கான். அதனால யாருமே அந்த நாடாளுமன்ற அவைத்தலைவர் வந்துட்டு பதவிக்கு யாருமே வரவே மாட்டாங்களாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஏதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை இவர்கள் வலுக்கட்டாயமாக அந்த நாட்களில் இழுத்துச் சென்று அமர வைத்த நிகழ்வு தான் இன்றும் நமது சட்டசபையில் பின்பற்றப்படுகிறது. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க வேண்டும்னா, நாமும் நம் பிள்ளைகளுக்கும் சில விஷயங்களை இப்படி செய் அப்படி செய் என்று சொல்கிறோம் இல்லையா? அதை ஏன் சொல்கிறோம், அதுக்கு பின்னாடிக்கிற வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அவர்களுக்கும் புரியும். அது அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துவார். நல்ல விஷயங்களை நாமும் கடத்துவோம். ஸோ இந்த 2 தகவல்களையும் சொன்ன முதல்வருக்கு நன்றி.